ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம பார்க்குறது எக்ஸசைஸ் 1.2 பின்வரும் அணிகளுக்கு ஏறுபடி வடிவத்தை பயன்படுத்தி அணித்தரம் காண்க. ஃபைண்ட் த ரேங்க் ஆஃப் த ஃபாலோயிங் மேட்ரிக்ஸ் பை ரோ ரிடக்ஷன் மெத்தட். ஸோ இதில் 3 சப்டிவிஷன் இருக்குது. ஒவ்வொரு சப்டிவிஷனாக பார்க்கலாம். இந்த ரோ ரிடக்ஷன் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோ எக்கலான் ஃபார்ம் அப்படின்னு ஒரு ஃபார்ம் கொண்டு வருவோம். ஸோ அதை எப்படி கொண்டு வர்றது அப்படின்னா, எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணி கொண்டு வரணும். அது என்ன ஃபார்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் எலமெண்ட் நாட் ஜீரோவாக இருக்கணும், செகண்ட் ரோவில் ஃபஸ்ட்டு எலமெண்ட் ஜீரோவாக இருக்கணும், தேர்ட் ரோவில் ஃபஸ்ட்டு 2 எலமெண்ட் ஜீரோவாக இருக்கணும். அதாவது மேலேருந்து கீழே வர வர நம்பர் ஆஃப் ஜீரோ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும். அதாவது லெஃப்ட் கார்னரில் நம்பர் ஆஃப் ஜீரோ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வரணும். அப்படி இருந்துச்சுன்னா அது ரோ எக்கலான் ஃபார்ம். சரிங்களா? இப்போ அதான் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள். இதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் இதை நான் ஏ அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஒன் 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 3 2 -1 3 4 5 -1 7 11. ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் எலமெண்ட் நாட் ஜீரோவாக இருக்குது. ஸோ அதை அப்படியே வச்சுக்கிறேன். இப்போ இதிலேருந்து அடுத்தடுத்து நம்ம மேட்ரிக்ஸை மாற்றுறதுனால அது ஈக்குவல் டு இருக்காது, ஈக்குவலன்ஸ் மேட்ரிக்ஸ். சரிங்களா? அதனால் நம்ம இந்த சிம்பிள் தான் யூஸ் பண்ணணும், ஈக்குவலன்ஸ் மேட்ரிக்ஸ். சார் 1 1 1 3 செகண்ட் ரோவில் ஃபஸ்ட் எலமெண்ட்டு ஜீரோ ஆகணும். எப்போவுமே ஃபஸ்ட் ரோ தவிர மற்ற எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் ஃபஸ்ட் எலமெண்ட்டு ஜீரோ ஆகணும். செகண்ட் ரோவில் ஃபஸ்ட் எலமெண்ட் ஜீரோ ஆகணும், தேர்ட் ரோவில் ஃபஸ்ட் எலமெண்ட் ஜீரோ ஆகணும். இப்போ ஃபஸ்ட் எலமெண்ட்டு ஜீரோ ஆகிறதுக்கு ஃபஸ்ட் ரோ தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட் ரோவோட ஆட் பண்ணியோ சப்ராக்ட் பண்ணியோ நம்ம ஜீரோன்னு கொண்டு வருவோம். சரிங்களா? இப்போ இங்கே 2 அப்படின்னா இங்கேயும் -2 வரணும், 2 வரணும். அப்போ தான் ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணுறப்போ 0 வரணும். இப்போ நான் அதனால் என்ன செஞ்சுக்கிறேன்னா, செகண்ட் ரோவை ஜீரோ ஆகிறதுக்கு R2 ஃபஸ்ட்டு இங்கே 2னா இங்கே 2 வரணும். இப்போ R1னா 2ஆல் மல்டிபிள் பண்ணுறேன், 2R1. இப்போது ரெண்டுமே சேம் சைன், ரெண்டுமே ப்ளஸ்ஸுங்கிறதுனால சேம் சைனாக இருந்தால் மைனஸ் பண்ணிக்கணும், டிஃப்ரெண்ட் சைனாக இருந்தால் ப்ளஸ் பண்ணிக்கணும். சார் R2 - 2R1. ஃபஸ்ட்டு R2 இருக்குது. ஸோ R2 அப்படியே எடுத்து தனியாக எழுதிக்கிறாங்க. 2 -1 3 4. R1 2ஆல் மல்டிபிள் பண்ணும், 2 2 2 2 3 சார் 6. சப்ராக்ட் பண்ணுறதுனால சைன் மாற்றிக்கிறோம். எல்லாமே ப்ளஸில் இருக்குது, அதனால் நான் மைனஸ்ன்னு போட்டுக்கிறேன். 2 - 2 0, -1 -2 -3, 2 3 -2 1, -6 + 4 -2. அப்போ 0 -3 1 -2. இப்போ தேர்ட் ரோவிலையும் ஃபஸ்ட் எலமெண்ட் ஜீரோ ஆகணும். இதுக்கும் நம்ம ஃபஸ்ட் ரோ தான் யூஸ் பண்ணணும். இப்போ இது 5னா இங்கே 5 வரணும். அப்போ நம்ம இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, R3 சேஞ்ச் பண்ணுறேன். R3 5R1. ரெண்டுமே சேம் சைன் ப்ளஸ்ஸாக இருக்கிறதுனால அதை மைனஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் R3 அப்படி எழுதிக்கிறேன். R3 என்னது 5 -1 7 11. R1 5ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். 5 5 5 5 3 சார் 15. மைனஸ் பண்ணுறோம், அதனால் சைன் சேஞ்ச் பண்ணுறோம். எல்லாமே ப்ளஸில் இருக்குது, அதனால் மைனஸ் 0 -6 2 -4 0 -6 2 -4. ஸோ ஃபஸ்ட் எலமெண்ட்டு ஜீரோ. அடுத்து செகண்ட் ரோவில் ஒரு ஜீரோ இருக்குன்னா தேர்ட் ரோவில் 2 ஜீரோ வரணும். அப்போ இதை ஜீரோ ஆக்கிட்டோம். அடுத்து -6 ஜீரோ ஆகணும். இப்போ இது இந்த தேர்ட் ரோவில் எத்தனை எலமெண்ட்டு? செகண்ட் எலமெண்ட்டை ஜீரோ ஆகிறது செகண்ட் ரோ தான் யூஸ் பண்ணணும். இன்னொன்று இதில் என்ன கவனிக்கணும்னா, ஃபஸ்ட் எலமெண்ட் ஒவ்வொரு ரோவிலையும் ஃபஸ்ட் எலமெண்ட்டை ஜீரோ ஆக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்த நம்பரை ஜீரோ ஆக்கிறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ரோ மறுபடியும் யூஸ் பண்ணவே கூடாது. ஏன் யூஸ் பண்ணக்கூடாது? இப்போ இதை ஜீரோ ஆகுனா இந்த ரோ யூஸ் பண்ணேன்னா இங்கே உள்ள நம்பர் மறுபடியும் இங்கே ஒடியாந்துடும். இப்போ இங்கே ஜீரோ ஆகுனது வேஸ்ட் ஆகிடும். ஸோ அதனால் ஃபஸ்ட் எலமெண்ட்டை ஜீரோ ஆக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட் ரோ யூஸ் பண்ணவே கூடாது. இப்போ அதுதான் சிம்பிளாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. செகண்ட் எலமெண்ட்டை ஜீரோ ஆகுன்னா செகண்ட் ரோ யூஸ் பண்ணணும், தேர்ட் எலமெண்ட்டை ஜீரோ ஆகுன்னா தேர்ட் ரோ யூஸ் பண்ணணும்.
புரியுங்களா? இப்போ செகண்ட் எலமெண்ட் 0 ஆகுது, செகண்ட் ரோ தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த தான் நம்ம மாற்ற போகிறோம். ஃபஸ்ட்டு 2 ரோ அப்படி எழுதிக்க போகிறோம். சரி பாருங்கள், ஃபஸ்ட்டு ரோ அப்படி எழுதிங்க 1 1 1 3. செகண்ட் ரோவும் அப்படி எழுதிக்கிறேன் -3 1 -2. தேர்ட் ரோவை நான் 0 ஆக போகிறேன் R3 தேர்ட் ரோவில் செகண்ட் எலமெண்ட் 0 ஆகுது, செகண்ட் ரோ யூஸ் பண்ணோம். இங்கே 6னா இங்கேயும் 6 வரணும். அப்போ 3யை 2ஆல் மல்டிபிள் பண்ணால் தான் 6 வரும். R2வை 2ஆல் மல்டிபிள் பண்ணுறேன். ரெண்டுமே சேம் சைன், என்ன பண்ணாலும் சப்ராக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ R3 நான் அப்படி எழுதிக்கிறேன் 0 -6 2 -4. R2வை 2ஆல் மல்டிபிள் பண்ணுறேன் 0 -6 2 4. சப்ராக்ட் பண்ணுறோம், அதனால் சைன் சேஞ்ச் பண்ணுறோம். மைனஸ் இருந்தால் ப்ளஸ் வந்துடும், ப்ளஸ் இருந்துச்சுன்னா மைனஸ் வந்துடும். ஸோ இங்கே -4 வரும், ஸோ ப்ளஸ் ஆயிரும். 0 0 0 0. இப்போ இது ஃபுல்லாகவே 0 ஆயிடும். நமக்கு தேவை மேலே ஒரு 0னா கீழே மோர் தென், அதை விட அதிகமான 0 இருக்கணும். ஸோ இருக்குது. இட் இஸ் ரோ எக்லான் ஃபார்ம். ஸோ ரோ எக்லான் ஃபார்ம், அது தமிழில் நிறை ஏறுபடி வடிவம். சரிங்களா? இப்போ ரோ எக்லான் ஃபார்ம் கொண்டு வந்துட்டோம்னா ரேங்க் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரோ எக்லான் ஃபார்ம் பார்த்தோம் நம்ம ரேங்க் சொல்லலாம். எப்படின்னா நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோ எத்தனை இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். நான் ஜீரோ ரோ எத்தனை இருக்குதுன்னு பார்க்குறோம். நான் ஜீரோ ரோ மீன்ஸ் அந்த ரோவில் ஒரு எலமெண்ட்டாவது நான் ஜீரோ எலமெண்ட் இருக்கணும். ஒரு எலமெண்ட்டாவது 0 இல்லாத நம்பர் இருக்கணும். அப்படி இருந்தால் அது நான் ஜீரோ ரோ. எல்லாமே 0வாக இருந்தால் மட்டும்தான் அது 0 ரோ. இப்போ இது ஒரு நான் ஜீரோ ரோ, இது ஒரு நான் ஜீரோ ரோ. சரிங்களா? அப்போது 2 நான் ஜீரோ ரோ இருக்குது. ஸோ அப்போ ரேங்க் வந்து 2. புரியுதா? ஸோ அடுத்த செகண்ட் சம் போயிடலாம். செகண்ட் சப்டிவிஷன். இதில் செகண்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா அதே நான் ஏன்னு எடுத்துக்கிறேன். 1 2 -1 3 -1 2 1 -2 3 1 -1 1. சரி, இப்போ இதுலேயும் நமக்கு இதில் ஒரு 0 வரணும், இதில் 2 0 வரணும், இதில் 3 0 வரணும். சரிங்களா? ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் எல்லாமே நான் ஜீரோவாக இருக்குது. அதனால் ஃபஸ்ட் ரோவை அப்படியே எழுதிக்கிறேன் 1 2 -1. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, செகண்ட் ரோ தேர்ட் ரோ ஃபோர்த் ரோ இது 3ல் உள்ள ஃபஸ்ட் எலமெண்ட்டையும் 0 ஆகணும். இப்போ ஃபஸ்ட்டு நான் செகண்ட் ரோ உள்ள ஃபஸ்ட் எலமெண்ட் 0 ஆகிறேன். அப்போ ஃபஸ்ட் ரோ யூஸ் பண்ணுவோம் R2. இப்போ இங்கே 3னா இதோட இங்கே 3 இருந்தால் தான் என்னை சப்ராக்ட் பண்ணுறது 0 வரும். அப்போ இந்த R1 3ஆல் மல்டிபிள் பண்ணுறேன். சரி, 3 -3 இப்போ தனியாக எழுதிக்கிறாங்கன்னா R2 3 -1 2. R1 3ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 3 6 -3. சப்ராக்ட் பண்ணுறோம், அதனால் சைன் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். 0 -7 +5. சரிங்களா? சரி, 0 -7 +5. இப்போ இது டேரெக்டாகவே நம்ம சப்ராக்ட் பண்ணிக்கலாம். R3 -R1. ஏன்னா இது ரெண்டுமே சேம் நம்பர். டேரெக்டாக சப்ராக்ட் பண்ணால் 1 -1 0 -2 -2 -4 3 மைனஸ் பண்ணுறது ப்ளஸ் ஆயிரும். 3 + 1 4. இப்போ R4 அதுவும் நம்ம டேரெக்டாக சப்ராக்ட் பண்ணலாம். ஏன்னா ரெண்டுமே ஒன்று தான். 1 -1 0 -1 -2 -3 1 இங்கே மைனஸ் பண்ணுறது ப்ளஸ் ஆயிரும். 1 + 1 2. சரி, இப்போ ஃபஸ்ட் எலமெண்ட் எல்லாமே 0 ஆகிடும். அடுத்தது செகண்ட் எலமெண்ட்டை 0 ஆகணும், தேர்ட் ரோலையும் ஃபோர்த் ரோலையும். அதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்கிறேன்னா R2வையும் R3 இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஏன் இன்டர்சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு அடுத்த எலமெண்ட்டை 0 ஆகுறது ஈஸியாக இருக்கும். அதனால் நான் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இப்போ R2வையும் R3 இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அப்போ 0
-4 4 0 -7 5 0 -3 2. இவன் என்ன பண்ணோம், R2ஐயும் R3ஐயும் இன்டர்சேஞ்ச் பண்ணும். இப்போது ஃபஸ்ட் ரோ அப்படியே வச்சுக்கிறேன், செகண்ட் ரோவையும் நான் அப்படியே வச்சுக்கிறேன், தேர்ட் ரோவில் சரி செகண்ட் ரோவை இப்போ நம்ம என்ன செஞ்சுக்கலாம் 4, ஏன்னா 4ஓட மல்டிபிளாக இருக்கனால 4ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். சரி 4ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா R2ஐ 4ஆல் டிவைட் பண்ணுறோம். 0 -1 1. சரி அடுத்த ரோ அப்படின்னா அடுத்த ஸ்டெப்பில் இருந்து நம்ம 0 ஆகிடுவோம். ஓகே, அடுத்த ஸ்டெப்பில் ஃபஸ்ட் ரோவை அப்படியே வச்சுக்கிறேன், செகண்ட் ரோவையும் அப்படியே வச்சுக்கிறேன், தேர்ட் ரோவை நம்ம 0 ஆகணும். இப்போ இதை 0 ஆகும். தேர்ட் ரோவில் செகண்ட் ரோ யூஸ் பண்ணுறோம். அப்போ R3 நான் அப்படியே வச்சுக்கிறேன், R2ஐ 7ஆல் மல்டிபிள் பண்ணுறேன். ஏன்னா இங்கே 7 இருந்தால் இங்கேயும் 7 இருக்க போது தான் சப்ராக்ட் பண்ணுற 0 வரும். ரெண்டுமே சேம் சைன் சப்ராக்ட் பண்ணுறோம். R3 என்ன 0 -7 5. R2 7ஆல் மல்டிபிள் பண்ணால் 0 -7 7 சப்ராக்ட் பண்ணுறோம். ஸோ ப்ளஸ் ஆயிரும், இது மைனஸ் ஆயிரும். 0 0 -7 + 5 -2. அப்போ 0 0 -2. சார் அடுத்தது R4 இதுவும் செகண்ட் எலிமெண்ட் தான், செகண்ட் ரோ தான் யூஸ் பண்ணணும். இங்கே 3னா இங்கேயும் 3 வரணும். அதனால் செகண்ட் ரோவை 3ஆல் மல்டிபிள் பண்ணுறேன். ரெண்டுமே சேம் சைன், அதனால் சப்ராக்ட் பண்ணுறோம். சார் இப்போ நான் என்ன செய்கிறேன்னா R4ஐ அப்படியே எழுதிக்கிறேன். R4 என்ன 0 -3 2. R2ஐ 3ஆல் மல்டிபிள் பண்ணால் 0 -3 3. சப்ராக்ட் பண்ணுறோம், அதனால் ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு. ஸோ +3 -3 0 -3 + 2 -1 0 0 -1. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் R4 இதில் ஒரு 0 வந்துருச்சு, இதில் 2 0 வந்து இதில் 3 0 வரணும். ஸோ இது 0 ஆகணும். அப்போ ஃபஸ்ட்டு 3 ரோவை அப்படியே வச்சுக்க போகிறோம். 1 2 -1 0 -1 1 0 0 -2. லாஸ்ட் ரோவை 0 ஆகணும். லாஸ்ட் ரோவில் லாஸ்ட் எலமெண்ட், ஃபோர்த் ரோவில் தேர்ட் எலமெண்ட்டை 0 ஆகணும். சரிங்களா? இப்போ தேர்ட் எலமெண்ட்டை 0 ஆகிற தேர்ட் ரோ தான் யூஸ் பண்ணணும். சரிங்களா? எந்த எலமெண்ட்டை 0 ஆக்குறோமோ அத்தனை ரோவை யூஸ் பண்ணுறோம். இதை ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணால் 0 வரணும். இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இருந்தால் 0வாக இருக்கும். அப்போது இதை 2ஆல் மல்டிபிள். அப்போ R4ஐ 2ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். R3ஐ அப்படியே வச்சுக்கிறேன். ரெண்டுமே சேம் சைன், அதனால் சப்ராக்ட் பண்ணுறேன். இப்போ 0 0 இதை நான் 2ஆல் மல்டிபிள் -2, இதில் சப்ராக்ட் பண்ணது +2 ஆயிரும். -2 + 2 0 ஆயிரும். இப்போ ரேங்க் பார்க்கலாம். ரோ எக்கலான் ஃபார்ம் இங்கே 1 0, இங்கே 2 0, இங்கே 3 0. ரோ எக்கலான் ஃபார்ம் வந்துருச்சு. இப்போ ரேங்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோ. இது ஒரு நான் ஜீரோ ரோ, இது ஒரு நான் ஜீரோ ரோ, இது ஒரு நான் ஜீரோ ரோ. அப்போ எத்தனை நான் ஜீரோ ரோ வருது? 3. அப்போ ரோ ஆஃப் A is equal to 3. சரிங்களா? இப்போ தேர்ட் சப்டிவிஷன் பார்ப்போம். ஸோ தேர்ட் சப்டிவிஷன் அதை நான் ஏன்னே எடுத்துக்கிறேன். ஸோ 3 -8 5 2 2 -5 1 4 -1 2 3 -2. இப்போ இங்கே ரோக்லாண்ட் ஃபார்ம் கொண்டு வரணும்னா ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்லான் 1ன்னு இருந்துச்சுன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் 1 இங்கே தேர்ட் ரோவில் இருக்குது. அதனால் நான் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறேன் R1ஐயும் R3ஐயும். ஸோ -1 2 3
-2. செகண்ட் ரோ அப்படியே வச்சுக்கிறேன். 3 -8 5 2. இப்போ நான் என்ன செஞ்சேன், R1ஐயும் R3ஐயும் இன்டர்சேஞ்ச் பண்ணேன். இப்போ நம்ம இந்த 2ஐயும் 3ஐயும் 0 ஆக போகிறோம். -1 2 3 -2. R2 ஃபஸ்ட் எலமெண்ட் 0 ஆக ஃபஸ்ட் ரோ தான் யூஸ் பண்ணணும். இங்கே 2னா இங்கே 2 இருக்கிறப்ப தான் சப்ட்ராக்ட் பண்ணுறப்ப 0 வரும். அப்போ R2 எந்த ரோ 2 மல்டிபிள் பண்ணால் ஃபஸ்ட் ரோவா, ஸோ 2 R1. ரெண்டுமே இது ப்ளஸ் இது மைனஸ், டிஃப்ரெண்ட் சைன் இருக்கிறதுனால ப்ளஸ் பண்ணிக்கணும். சேம் சைனாக இருந்தால் மைனஸ் பண்ணணும். சரி, R2 நான் அப்படியே எழுதிக்கிறேன். R2 என்னது 2 -5 1 4. R1 2 அப்படின்னா -2 4 6 -4. சப்ராக்ட் பண்ணுது, ரெண்டையும் ப்ளஸ் பண்ணுறதுனால சைன் மாற்ற வேணாம். சப்ராக்ட் பண்ணால் மட்டும்தான் சைன் மாற்றணும். 0 -1 7 0 0 -1 7 0. சரி, இப்போ அடுத்து தேர்ட் ரோவில் ஃபஸ்ட் எலமெண்ட் 0 ஆகணும். இப்போ தேர்ட் ரோவில் ஃபஸ்ட் எலமெண்ட் அதே எப்படி இல்லைனா R3. இங்கே இது 3னா ஃபஸ்ட் எலமெண்ட் 0 ஃபஸ்ட் ரோ தான் யூஸ் பண்ணணும். இங்கே 3னா இங்கேயும் 3 வரணும். அப்போ R3 அப்படியே வச்சுட்டு R1 3ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். ரெண்டுமே டிஃப்ரெண்ட் சைன் ப்ளஸ் மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் பண்ணிக்கணும். டிஃப்ரெண்ட் சைனாக இருந்தால் ப்ளஸ் பண்ணணும், சேம் சைனாக இருந்தால் மைனஸ் பண்ணணும். இப்போ R3 அப்படியே எழுதிக்கிறேன். 3 -8 5 2. R1 3ஆல் மல்டிபிள் பண்ணுறேன். ஸோ -3 6 9 -6. ஸோ ப்ளஸ் பண்ணுறதுனால சைன் சேஞ்ச் பண்ணுவோன்னா -2 14 -4 0 -2 14 -4. சரி, இப்போ அடுத்தது தேர்ட் ரோவில் செகண்ட் எலமெண்ட்டை 0 ஆகணும். ஸோ ஃபஸ்ட்டு 2 ரோவை அப்படியே வச்சுக்கிறேன். R3 இப்போ இதை 0 ஆகணும்னா தேர்ட் ரோவில் செகண்ட் எலமெண்ட்டை 0 ஆகிறதுக்கு செகண்ட் ரோ யூஸ் பண்ணணும். அப்போ என்ன செய்யணும், R3 2 R2. ஏன் மைனஸ் போகிறோன்னா ரெண்டுமே சேம் சைன், அதனால் மைனஸ். சரியா, இப்போ இதை R3 அப்படியே எழுதிக்கிறேன். 0 -2 14 -4. R2 2ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். 2 -2 14 0. மைனஸ் பண்ணால் சைன் சேஞ்ச் பண்ணணும். 0 0 0 -4 + 0 -4. ஸோ 0 0 0 -4. சார் இப்போ ரோ எக்லான் ஃபார்ம் வந்துடுச்சா, மேலே ஒரு 0 வரணும், கீழே குறைஞ்சது 2 0 வரணும். ஸோ வந்துடுச்சு. ஸோ இட் இஸ் ரோ எக்லான் ஃபார்ம். ரேங்க் பார்க்குறோம். therefore ரோ ஆஃப் A is equal to எத்தனை நான் ஜீரோ ரோ இருக்குன்னு பார்க்குறோம். ஒரு நான் ஜீரோ ரோ, 2 நான் ஜீரோ ரோ, 3 நான் ஜீரோ ரோ. இதில் எங்கேயுமே எல்லாமே 0 உள்ள ரோ இல்லை. ஸோ எல்லாத்துலேயும் ஒரு 0 இல்லாத நம்பர் இருக்குது. ஸோ 3 ரோலையுமே 0 இல்லாத நம்பர் இருக்கிறதுனால ரேங்க் 3. ஓகே, தேங்க்யூ.